நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்ற ஸ்ரீ போக ஸ்ரீனிவாசமூர்த்தி ஆவிர் பாவோற்சவம், சிறப்பாக நடைபெற்ற சகசர கலசாபிஷேகம் மற்றும் ஆஸ்தானம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயில் ஸ்ரீ பெரியாழ்வார் உற்சவம், விமர்சையாக நடைபெற்ற செப்பு தேரோட்டம். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயில் ஆணி பெரும் திருவிழா, பூத வாகனத்தில் சுவாமியும் சிம்மத்தின் மீது அன்னை காந்திமதி அம்பாளும் திருக்காட்சி. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் தெப்பத் திருவிழா, சூரிய பிரபை வாகனத்தில் உலா வந்த உற்சவர். திருநாங்கூரில் 54 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் சப்த தெப்போற்சவம், சர்வலங்காரத்துடன் திருக்காட்சி தந்த ஸ்ரீ குடமாடு கூத்தப்பெருமான். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் இன்று காலை ஸ்ரீ போக ஸ்ரீனிவாசமூர்த்தி ஆவிர் பாவோற்சவத்தை முன்னிட்டு ஏகாந்தமாக சகசர கலசாபிஷேகமும் ஆஸ்தானமும் நடைபெற்றது. பல்லவ ராணியான பெருந்தேவி ஸ்ரீ ஏழுமலையான் திருக்கோவிலுக்கு வெள்ளியாலான ஸ்ரீ போக ஸ்ரீனிவாசமூர்த்தி உற்சவரை காணிக்கையாக வழங்கினார். அன்று முதல் திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் திருக்கோயில் மூலவர் சன்னதியில் ஸ்ரீ போக ஸ்ரீனிவாசமூர்த்திக்கு அர்ச்சகர்கள் வைகானச ஆகம முறைப்படி பூஜைகளை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌத்ரி தம்பதிகள், இணை செயல் அலுவலர் டாக்டர் சரத், CVNSO முரளி கிருஷ்ணா மற்றும் அர்ச்சகர்கள் பல்வேறு நறுமண திரவியங்கள் மற்றும் பூஜை பொருட்களை சுமந்து கொண்டு கொடிமரத்தை வலம் வந்து மூலஸ்தானத்தை அடைந்தனர். இதையடுத்து ஏகாந்தமாக சகசர கலசாபிஷேகமும் ஆஸ்தானமும் நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். 108 திவ்யதேசங்களில் பிரசித்தி பெற்றதாகவும் ஆண்டாள் எழுந்தருளிய திருக்கோயிலாகவும் விளங்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ வடபத்ரசாயி திருக்கோயிலில் ஸ்ரீ பெரியாழ்வாருக்கு செப்பு தேரோட்டம் நடைபெற்றது. பிரம்மாண்ட ராஜகோபுரத்துடன் அமைந்த கோயில் மாடவீதியில் இருக்கும் தேரடியிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட செப்பு தேரில் உற்சவர் ஸ்ரீ பெரியாழ்வார் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் சர்வாபரண பூஷிதனாக உற்சவர் ஸ்ரீ பெரியாழ்வார் திருக்காட்சி தந்தருளினார். மங்கள வாத்தியங்கள் பாராயணம் செய்தபடி பிரபந்ததாரர்கள் பின்தொடர கோயில் யானை முன்னே செல்ல நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஸ்ரீ பெரியாழ்வார் எழுந்தருளிய செப்புத்தேர் உலா சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் மற்றும் மாணவர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசத்துடன் ஆழ்வாரை தரிசனம் செய்து வழிபட்டனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் ஆணி திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவமூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் வாகனங்களில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். சிவாலய வளாகத்தில் பூத வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ நெல்லையப்பரையும் வெள்ளி சிம்ம வாகனத்தின் மீது அருள்மிகு காந்திமதி அம்பாளையும் அமர்த்தி மூஷிகன் மேல் விநாயகர், மயில் வாகனத்தில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் என தெய்வங்களை விசேஷ அலங்காரங்களோடு நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கைலாய வாத்தியங்களுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க பஞ்சமூர்த்திகளுக்கு பல்வேறு தீபங்களோடு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நீலப்பட்டாடை கட்டிக்கொண்டு அபயம் காட்டியபடி பிரியாவிடை சமேதராக ஸ்ரீ நெல்லையப்பரும் பச்சை கரை வைத்த சிகப்பு பட்டுச் சேலை கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் மலர் கிரீடம் அணிந்தபடி சிம்மவாகினியாக அருள்மிகு காந்திமதி அம்பாளும் அழகாக திருக்காட்சி தந்தருளினர். சிவபாதம் தாங்கிகள் மூஷிகன் மேல் எழுந்தருளிய விநாயகர், வெள்ளி மயில் மீது தேவியர்கள் சமேதராக நின்ற முருகப்பெருமான் ஆகியோரை அழைத்து கொண்டு கோயிலிலிருந்து வெளியே வந்தனர். சுவாமிக்கும் அம்பிகைக்கும் ஆலயத்தில் உள்ள யாகசாலை முன்பு நிறுத்தி விசேஷ பூஜைகள் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கைலாய வாத்திய முழக்கத்துடன் நுழைவு வாயில் ஆராதனையோடு ஆதி தம்பதிகளை திருக்கோயிலின் வெளியே சுமந்து வந்தனர். ஸ்ரீ சண்டிகேஸ்வரரும் வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் சப்பரத்தில் ஆதி தம்பதிகளை பின்தொடர தெய்வங்களுக்கு பொதுஜன சேவைக்கு பிறகு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் தெப்பத் திருவிழா துவங்கியதை அடுத்து உற்சவருக்கு சூரிய பிரபை வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி கோயிலிலிருந்து அத்தியாபக கோஷ்டியினர் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல ஸ்ரீபாதம் தாங்கிகள் சூரிய பிரபை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும்
மயிர்பீலியோடு கலிங்கத்திராயும் நிறுத்தி கையில் வேத்திரம் எனும் சாட்டையும் குழலும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். சூரிய பிரபை வாகனத்தில் அழகாக காட்சி அளித்தபடி பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்த உற்சவமூர்த்திக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருநாங்கூரில் அமைந்துள்ள திருவன் புருஷோத்தம பெருமாள் கோவிலில் குடிகொண்டிருக்கும் மணவாள மாமுனிகள் திருநட்சத்திர விழாவையொட்டி 54 ஆண்டுகளுக்கு பிறகு சப்த தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு தங்க கேடயங்களில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ குடமாடு கூத்த பெருமாளையும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளையும் தனித்தனியே எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலயத்திலிருந்து சுமந்து வந்து திருப்பார்கடல் திருக்குளம் அருகே அமைக்கப்பட்ட பிரத்யேக பந்தலின் கீழ் நிறுத்தி மங்கள வாத்திய முழக்கத்தோடு உற்சவ மூர்த்திகளுக்கு திருஷ்டி கழித்தனர். வண்ண மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை எழுந்தருளச் செய்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்கள் சமேதராக எழுந்தருளிய குடமாடு கூத்த பெருமாளை கைகூப்பி தொழுதபடி ஸ்ரீ மணவாள மாமுனிகள் மங்களாசாசனம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் குளத்து படித்துறையில் அமர்ந்து தரிசிக்க மங்கள வாத்திய முழக்கத்தோடு உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் தெப்ப உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தெப்பத்தில் உலா வந்த தெய்வங்களை தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் உள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனமர் ஸ்ரீ அருள்மொழிநாத சுவாமி கோவிலில் உற்சவ பெருவிழாவையொட்டி தெய்வங்களுக்கு ரிஷப மற்றும் பச்சை கிளி வாகன திருவீதி உலா நடைபெற்றது. ஆலயத்தில் உள்ள வாகன மண்டபத்தில் பிரியாவிடை சமேதராக உற்சவர் அருள்மொழிநாதரையும் கிளி வாகனத்தில் ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகியையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கோபுர தீபம் நாகதீபம் ஆகியவற்றுடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஆதி தம்பதிகளுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். மூஷிகன் மீது விநாயகர், சிறிய ரிஷபத்தின் மேல் சண்டிகேஸ்வரர், மயில் வாகனத்தில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் என பஞ்சமூர்த்திகளும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர பக்தி பாடல் பாடி நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்ததும் ஸ்ரீ அருள்மொழிநாதரை ரிஷப வாகனத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். பிரியாவிடை சமேதராக ரிஷபாரூடனாக ஸ்ரீ அருள்மொழிநாதரும் பச்சை கிளி வாகனத்தில் சர்வலங்காரத்துடன் அறம் வளர்த்த நாயகியும் உலாவர வழி நெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் உறையூரில் உள்ள அருள்மிகு பஞ்சவர்ண சுவாமி கோவிலில் உதங்க மகரிஷி உற்சவ பெருவிழா நடைபெற்றது. முக்கண் முதல்வனான சிவபெருமான் ஒவ்வொரு காலத்திலும் 5 வண்ணங்களாக உதங்க மகரிஷிக்கு திருக்காட்சி தந்ததால் பஞ்சவர்ணேஸ்வரர் என அழைக்கப்பட்டு இக்கோயிலில் குடிகொண்டு அருள்பாலிக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் விஸ்வரூப தரிசனத்தை காணும் வரம் பெற்ற உதங்க மகரிஷி குடிகொண்டிருக்கும் இந்த சிவாலயத்தில் மகரிஷிக்கு பலவித பழங்கள் பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. கைலாய வாத்தியங்கள் முழங்க மகரிஷியின் கற்சிலைக்கும் உற்சவ மூர்த்திக்கும் 21 திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி தரிசிக்க மகரிஷிக்கு வஸ்திரம் கட்டி கவசத்துடன் கிரீடம் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் மற்றும் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோயில் பிரார்த்தனை பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஏராளமான பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை ஏந்தியபடி மங்கள வாத்தியங்களுடன் கோயிலை சுற்றி வலம் வந்தனர். ஆலய வளாகத்தில் மேடை மீது விசேஷ அலங்காரத்துடன் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் எழுந்தருளியிருக்க ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் அர்ச்சகர்கள் தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து திருமண வைபவத்தை துவக்கினர். இசை வாத்தியங்கள் முழங்க மாலை மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றி பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்தனர். இதையடுத்து கல்யாண கோலத்தில் காட்சி தந்த தெய்வங்களுக்கு பல்வேறு தீபாரத்திகள் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தினர். மேலும் வாரணம் 1000 நடத்தி தெய்வங்களுக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு உற்சவ மூர்த்திகளை இந்திர விமானத்தில் எழுந்தருளச் செய்து வீதி உலா அழைத்துச் சென்றனர்.
இதேபோல் பிரம்மோற்சவத்தின் மற்றொரு நாளில் குதிரை வாகனத்தின் மீது உற்சவர் பெருமாளை அமர்த்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சர்வலங்காரத்தோடு கையில் சக்கரம் ஏந்தியபடி காட்சி தந்த சுவாமியை பக்தர்கள் தரிசித்ததும் உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. வழிநெடுகிலும் பக்தர்கள் குதிரை வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாளை பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோயில் வடக்கு மாடவீதியில் உள்ள 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கௌசிகேஸ்வரர் கோவிலில் உலக நன்மை வேண்டி ஸ்ரீ அதிருத்ர மகாச்சண்டி யாகம் வளர்க்கப்பட்டது. முன்னதாக ஆலயத்திற்கு வருகை தந்த ஸ்ரீ சங்கர மடம் பீடாதிபதிக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பழமை வாய்ந்த திருக்கோயிலில் வீற்றிருக்கும் மூலவரை ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தரிசிக்க சுவாமிக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க ஆச்சாரியார் முன்னிலையில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து பிரதான கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து உபயதாரர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஸ்ரீ சங்கரமட பீடாதிபதி அருளாசி வழங்கினார். சேலத்தில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயிலில் மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருள சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோயில் கருவறையில் மூலவர் முன்பு மேடை மீது நாகங்கள் காவல் காக்க உற்சவர் அம்மனை மலர் மாலைகள் சூட்டி அமர்த்தியிருந்தனர். மூலவருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து கண்மலர்களுடன் மூக்குத்தி புல்லாக்கும் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு பீடத்தின் மேல் அமர்ந்தபடி அழகாக காட்சி தந்த அம்பிகைக்கு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பொதுஜன சேவை நடைபெற்றதும் 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க ரதத்தில் உற்சவர் அம்பாளை கொலுவிருக்கச் செய்தனர். உபயதாரர்களும் பக்தர்களும் தரிசிக்க அம்மனுக்கு ஆரத்தி காட்டி திருஷ்டி கழிக்கப்பட்டது. பின்னர் அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டதும் உற்சவரின் தங்கரத பவனி துவங்கியது. நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் ரதத்தை பிடித்திழுக்க ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் எழுந்தருடைய தங்க ரதம் கோயிலை சுற்றி வலம் வந்தது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். தேனி மாவட்டம் கம்பம் அருகே கூடலூரில் அமைந்துள்ள அருள்மிகு நாகவல்லி அம்மன் ஸ்ரீ போலச்சி அம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் போதியபடி பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். தொடர்ந்து வேத மந்திர முழக்கத்துடன் விமான கலசத்திற்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து மூலவருக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கரூரில் உள்ள அருள்மிகு சமயபுரத்து மகா பொட்டு மாரியம்மன் கோவில் குடமுழுக்கையொட்டி யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றதும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து பூஜிக்கப்பட்ட கலசங்களில் இருந்த புனித நீரை ஊற்றினர். இதையடுத்து கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். பிறகு விமான கலசங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கோயில் கருவறையில் அஷ்டபுஜ நாயகியாக வீற்றிருக்கும் அருள்மிகு சமயபுரத்து மகா பொட்டுமாரி அம்மனுக்கும் புனித நீர், பால் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அம்பிகைக்கு பச்சை பட்டு சேலை கட்டி தங்க கிரீடத்துடன் ஆபரணங்களும் எலுமிச்சை, வெட்டிவேர் மற்றும் மலர் மாலைகளும் சூட்டி வேப்பிலை வைத்து அலங்காரம் செய்ததும் பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் மூலவரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தாழையாற்றம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மாங்காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பிறகு வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். கருவறையில் சுதை சிற்பமாகவும் கற்சிலையாகவும் அமர்ந்து அருள் புரியும் மூலவருக்கு புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வீடூர் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு பிரகன் நாயகி உடனமர் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் கோவில் நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு மங்கள வாத்திய முழக்கத்தோடு வேத பண்டிதர்கள் மந்திரங்களை ஓத யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதும் கலச புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் உடன் வர வேத பண்டிதர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்தனர்.
தொடர்ந்து விமான கலசத்திற்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதேபோல் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் ஆலயத்தில் திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. எம்பெருமானின் அவதார மூர்த்தங்கள் அமையப்பெற்ற ராஜகோபுரம், தங்க விமானத்துடன் கூடிய மூலவர் சன்னதியும் அமையப்பெற்ற திருக்கோயிலில் தனி சன்னதியில் திருக்கோட்டியூர் நம்பிகள் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். கேடயத்தின் மீது உற்சவர் திருக்கோஷ்டியூர் நம்பிகளை அமர்த்தி கொண்டு திருஷ்டி கழித்ததும் கோயிலிலிருந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். பிறகு மீண்டும் கோவிலை அடைந்ததும் உற்சவர் எதிரே ஸ்ரீசடாரியை வைத்து அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க சர்வலங்காரத்துடன் காட்சி தந்த திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு ஆரத்தி காட்டியதும் அனைவருக்கும் தீர்த்தத்துடன் சராரி மரியாதை செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பழமத்தூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு காத்தவராயன் ஸ்ரீ கருப்பண்ணசுவாமி கோவிலில் ஆணி மாத காப்பு கட்டுதல் நிகழ்வும் திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. முன்னதாக கோயில் முன்பு தாரை தப்பட்டைகள் முழங்கியபடி இருக்க ஆலயத்தில் வீற்றிருக்கும் விநாயகர், ஸ்ரீ முருகப்பெருமான், தேவியர்கள் சமேத காத்தவராயன், ஸ்ரீ மாரியம்மன், பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்ததும் காப்பு கட்டும் நிகழ்வு துவங்கியது. ஏராளமானோர் காப்பு கட்டி தங்கள் விரதங்களை துவக்கினர். இதையடுத்து பிரதான திருவிளக்கில் தீபம் ஏற்றப்பட்டதும் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து அமர்ந்திருந்த பெண்கள் பூஜைகளை துவக்கினர். போற்றி மந்திரங்களை கூறியபடி திருவிளக்குகளுக்கு அர்ச்சனை செய்து தூப தீபம் காண்பித்தனர். ஆணி மாத உத்திரத்தை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கும் ஸ்ரீ ஹரிஹரசுதனுக்கும் நடைபெற்ற அபிஷேக, அலங்கார ஆராதனை மற்றும் திருவீதி புறப்பாடு காட்சிகளையும் இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள அருள்மிகு மீனாட்சியம்மன் உடனுரை ஸ்ரீ வெண்காட்டீஸ்வரர் கோயிலில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மற்றும் சிவகாமி அம்மையுடன் உற்சவர் ஸ்ரீ நடராஜமூர்த்தியை எழுந்தருளச் செய்து 18 வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஆடல் நாயகனுக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பிறகு வஸ்திரங்கள் கட்டி மலர்ச்சரங்களுடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்திகள் காண்பித்தனர். திரளான பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடி மனமுருக வேண்டி தரிசித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த அகரம் மார்க்கத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஐயப்பன் கோயிலில் ஆணி மாத உத்திரத்தை முன்னிட்டு கோயிலில் வீற்றிருக்கும் விநாயகர், தேவியர்கள் சமேத முருகப்பெருமான், ஸ்ரீ மாளிகைபுரத்து மஞ்சமாதா, நாகதேவதைகள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. கோயில் கருவறையில் கற்சிலையாகவும் பஞ்சலோக சிலையாகவும் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஹரிஹரசுதன் முன்பு 18 படிகளையும் வைத்து உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். சிவவிஷ்ணு மைந்தனுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து பலவித பழங்கள் நிவேதித்ததும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயில் வளாகத்தில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டம் அமைத்து பூஜைகளை துவக்கினர். அபிஷேக பீடத்தின் மேல் சிவகாமி அம்மையுடன் நடராஜமூர்த்தியையும் அருகே மாணிக்க வாசகரையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி கலசாராதனை செய்து அக்னி பிரதிஷ்டையோடு ஹோம பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஆடல் நாயகனுக்கு அபிஷேகம் துவக்கப்பட்டது. நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க மந்திர உச்சாடனங்களுடன் உற்சவ தெய்வங்களுக்கு பல்வேறு நறுமண திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து சன்னதியில் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து விசேஷ அலங்காரம் செய்ததும் தெய்வங்களுக்கு கோபுர தீபம், நாகதீபம் காட்டி திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த ஆக்கூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு வேல் நெடுங்கண்ணியம்மன் உடனாகிய தான்தோன்றீஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ நடராஜ பெருமானையும் அருள்மிகு சிவகாமி அம்பாளையும் சிறப்பாக அலங்கரித்து கேடயத்தின் மேல் நிறுத்தி கைலாய வாத்தியங்கள் முழங்க பல்வேறு தீபாரத்திகளை காண்பித்தனர். மேலும் சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சதீப ஆரத்தி காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. தீப்பந்தங்கள், கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை கோயிலின் வெளியே அழைத்து வந்ததும் வீதி உலா புறப்பட்டனர். சேலம் மாவட்டம் உடையார்பட்டி அருகே ஸ்கந்தாசிரமத்தில் வேல்மாறல் பாராயண நிகழ்வும் மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனையும் நடைபெற்றது.
முன்னதாக கோயிலில் மங்கள பொருட்களோடு வேல் வைத்து அமர்ந்திருந்த ஏராளமான பக்தர்கள் முருகனின் வேல்மாறல் மந்திரத்தை ஓதியபடி பூஜைகளை செய்தனர். இதனிடையே மூலவர் அருள்மிகு பாலதண்டாயுதபாணிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அழகனுக்கு விபூதி காப்பு சாற்றி வெண்பட்டு கட்டி அலங்காரம் செய்ததும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். மேலும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தீபம் சமர்ப்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்ற ஸ்ரீ போக ஸ்ரீனிவாசமூர்த்தி ஆவிர் பாவோற்சவம், சிறப்பாக நடைபெற்ற சகசர கலசாபிஷேகம் மற்றும் ஆஸ்தானம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயில் ஸ்ரீ பெரியாழ்வார் உற்சவம், விமர்சையாக நடைபெற்ற செப்பு தேரோட்டம். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயில் ஆணி பெரும் திருவிழா, பூத வாகனத்தில் சுவாமியும் சிம்மத்தின் மீது அன்னை காந்திமதி அம்பாளும் திருக்காட்சி. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் தெப்பத் திருவிழா, சூரிய பிரபை வாகனத்தில் உலா வந்த உற்சவர். திருநாங்கூரில் 54 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் சப்த தெப்போற்சவம், சர்வலங்காரத்துடன் திருக்காட்சி தந்த ஸ்ரீ குடமாடு கூத்தப்பெருமான். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.